வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஜாக்சன் ஷோன். நிரூபிக்கப்படும் உண்மைதான் நிலச்சி நிற்குது. வரலாறு உண்மை என்றாலும் அதற்கு ஆதாரம் கிடைக்கவில்லை என்றால் அது கட்டுக்கதையாகி விடுகிறது. இப்படி நம்ம நாட்டில் கட்டுக்கதையா இல்லை உண்மையா அப்படின்னு எப்போவுமே ரெண்டு விஷயத்தை பற்றி விவாதம் எழுப்புகிறோம். அதில் ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். மகாபாரதத்தோட தலைவன் கிருஷ்ணன். இவர் வாழ்ந்ததுக்கான உண்மை ஆதாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode மொபைல் ஆப். இந்த ஆப்பை ஆப் ஸ்டோர் மற்றும் ப்ளே ஸ்டோரில் இப்போதே டவுன்லோட் செய்யுங்கள். பாகவத மகாபாரத நூல்களின்படி சரியா 3500 வருடங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணன் தன் மாமாவான கம்சனை வதம் செஞ்சு மதுராவை ஆட்சி செஞ்சாரு. ஆனால் தம் மருமகன் கம்சன் கொல்லப்பட்டதுக்கு பழிவாங்கணும்னு ஜராசந்தன் மகத சாம்ராஜ்யத்திலிருந்து மதுரா மேலே படையெடுத்தாரு. மகத சாம்ராஜ்யம்னு சொல்லப்படுறது இப்போ இருக்கிற பீகார் தான். இதற்கு ஆதாரங்கள் இருக்கு. மதுரா மேலே ஜராசந்தன் 16 முறை போர் தொடுத்தும் அவரால் கிருஷ்ணனை கொல்ல முடியவில்லை. இப்படி போரால சாதாரண மக்களும் பாதிக்கப்படுறத பார்த்த கிருஷ்ணன் இவங்களை எல்லாரையும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கூட்டிக்கிட்டு போகணும்னு முடிவு செஞ்சாரு. இதற்காக தேவ சிற்பியான விஸ்வகர்மாவான அவரை கூப்பிட்டு பிரபஞ்சத்தில் இதுவரை யாருமே உருவாக்காத ஒரு தங்க நகரத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆணையிட்டார். விஸ்வகர்மாவும் இப்படி ஒரு நகரத்தை உருவாக்கணும்னா அதுக்கு சமுத்திரம் தான் இடம் தர வேண்டும் என்று சொன்னார். உடனே கிருஷ்ணன் சமுத்திரராஜனை பிரார்த்திக்க அவர் 12 யோஜனை, அதாவது 20 சதுர கிலோமீட்டர் கொண்ட நிலத்தை சமுத்திரத்திலிருந்து எழுப்பி கிருஷ்ண பெருமானுக்கு கொடுத்தார். இதில் தங்க வைரங்களை மட்டுமே கொண்டு விஸ்வகர்மா கட்டிடங்களை கட்டினாரு. அதுதான் தங்க நகரம்னு புகழப்படுற துவாரகா. பிரபஞ்சத்தில் வைரங்கள் பதிக்க பெற்ற ஒரே நகரம்னா துவாரகா நகரமாக தான் இருந்திருக்கு. 900 கோட்டைகள், மேம்படுத்தப்பட்ட வழிகள், சாலைகள், பூங்காக்கள், அடுக்குமாடி கட்டிடங்கள், குடியிருப்புகள்னு இல்லாத வசதிகளே இல்லை. இங்கே கிருஷ்ணர் யாதவர்களை கூட்டிக்கிட்டு போய் கிருஷ்ணர் வாழ்ந்திருக்காரு. துவாரகா மேலே படையெடுக்கணும்னா கப்பல்களில் தான் சிப்பாய்களை ஏற்றி கொண்டு போகணும். அதனால ஜராசந்தன் பிரச்சனை ஒரு வழியாக தீர்ந்தது. பின்னாடி குருசேத்திர போர் முடிஞ்சு 36 வருஷம் கழிச்சு ஒரு வேடுவனோட அம்பட்டு கிருஷ்ணர் மறைஞ்சாரு. சரியா கிருஷ்ணர் மறைஞ்சி 7வது நாள் பெரிய சுனாமி வந்து துவாரகா கடலுக்குள்ளே போயிருச்சு. அதுக்கு முன்னாடியே அதிலிருந்த ஆண்கள் காந்தாரியோட சாபத்தால் கிருஷ்ணர் கண் முன்னாடியே ஒருத்தர் அழிச்சிக்கிட்டாங்க. பெண்களையும் குழந்தைகளையும் அர்ஜுனனை கொண்டு கிருஷ்ணர் பாதுகாப்பாக அப்புறப்படுத்திட்டாரு. இப்படி ஏறத்தாழ 3500 வருடங்களுக்கு முன்னாடி கடலுக்குள்ள போன நகரத்தை 2000வது வருஷத்துல குஜராத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் தற்செயலாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஏறத்தாழ 9 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பாறை படிகமாக கடலில் புதைஞ்சிருக்கான். இதில் ரொம்ப ஆர்வம் அடைந்த டாக்டர் ராவ் ஆன்ஸ்வான் அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்டுகளை வச்சு 2001லேருந்து 2004 வரை கடலுக்குள்ளே அடிக்கடி போய் அதோட புகைப்படத்தை எடுத்துட்டு வந்து அங்கே கிடைச்ச உடைந்த பொருட்களை சேகரிச்சும் திரும்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆராய்ச்சி முடிவில் கடலுக்குள்ளே இருக்கிற இந்த புதைந்த நகரத்துக்கான ஆதாரங்கள் புராணங்களால் குறிப்பிடப்படும் துவாரகாவோட ஒத்து போகுதுன்னு வெளியிட்டார். இதுக்கு அவர் மறுக்க முடியாத ஆதாரமாக வெளியிடுறது துவாரகா முத்திரை, சாலைகள், வசதிகள் இப்போவும் அப்படியே இருக்காம். துவாரகா நமது நாட்டின் 7 புனித நகரங்களில் ஒன்று. மீதி 6 அயோத்தி, மதுரா, காஞ்சி, காசி, உஜ்ஜயினி மற்றும் பூரி ஆகியவை ஆகும். கிமு 1493லேருந்து கிமு 1443க்குள்ள குருசேத்திர போர் முடிஞ்சு 36 வருஷம் கழிச்சு
ஒரு சூரிய கிரகணத்தப்போ துவாரகா கடலுக்குள்ளே போயிருக்கலான்னு டாக்டர் ஆர்என் ஐங்காரா என்கிற சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. 1700 வருடங்களுக்கு முன்னாடி பூமியில் மனிதர்களே இல்லை. முதல்ல உலகத்தில் எழுந்த நாகரிகம்னா எகிப்தும் சீனாவும். வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் மாறு தட்டுறாங்க இதை நினச்சி. ஆனால் இன்னையிலிருந்து 3459 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்தியர்களோட நாகரிகம் துவாரகாவா ஆதாரங்களோட கடலில் மூழ்கி இருக்கு. இதை பற்றி இன்னும் போதுமான நிதி ஒதுக்கி மத்திய அரசாங்கம் ஆராய்ச்சி செஞ்சதுன்னா உலகத்திலே நாம தான் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டாக நிரூபிக்கலாம். அப்படியே கிருஷ்ணர் உண்மையிலே வாழ்ந்தாரான்னு இனி எந்த தலைமுறையும் கேள்வி கேட்காது. மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள ஜாக்சன் ஷோனை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.